உடனுக்குடன் செய்தி வெளியாக இருக்கிறது. தூத்துக்குடி NTPL அனல் மின் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்கியிருப்பதை தற்போது நாம் உடனுக்குடன் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் முத்துமோகன். தூத்துக்குடி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் குறித்த கூடுதல் விவரத்தை சொல்லுங்கள். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக சுமார் 500 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் மத்திய அரசுக்கு சொந்தமான NLC தமிழ்நாடு பவர் லிமிடெட் என்ற NTPL அனல் மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு இருந்து 2 அலகுகள் மூலம் சுமார் 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த NTPL அனல் மின் நிலையத்தில் சுமார் 1370 ஒப்பந்த ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் 300 பேர் பெண் தொழிலாளர்கள். இந்நிலையில் இவர்களுக்கு நெய்வேலி NLCயில் ஊதியம் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்குவது போன்று NTPL பணிபுரியும் ஊழியர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதைத் தொடர்ந்து தொழிற்சங்க மின் ஊழியர் மத்திய அமைப்பு உள்ளிட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பினர் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி NTPL நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் NTPL நிர்வாகம் மற்றும் NLC நிர்வாகம் NTPL ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க மறுத்ததை தொடர்ந்து NTPL ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்கி கடந்த 17ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கு NLCயில் வழங்குவது போன்று உரிய ஊதியம் வழங்க வேண்டும், மேலும் கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஏற்பட்ட ஒப்பந்தத்தில் உள்ள சரத்துக்களை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி இன்று 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி NTPL அனல் மின் நிலையம் முன்பு பந்தல் அமைத்து 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இதன் காரணமாக சுமார் 500 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கோடை காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் தற்போது NTPL ஒப்பந்த ஊழியர் வேலைநிறுத்தம் காரணமாக 500 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தியும் இந்த வேலைநிறுத்தம் தொடர்ந்தால் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். எனவே மாவட்ட நிர்வாகம், தொழிலாளர் நலத்துறை மற்றும் மத்திய அரசு ஆகியவை இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு NTPL தொழிலாளர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்.